ஒரு மகள், தினக்கூலி வேலை செய்யும் தந்தை, படுத்த படுக்கையாக இருக்கும் ஒரு தாய். இதுதான் நாங்கள் கேள்விப்பட்ட அந்த குடும்பத்தின் நிலை. அந்த வீட்டிற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைத்தபோதுதான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த உண்மை தெரிந்தது. வந்து போறீங்க சைக்கிளை கொண்டு விட்டுட்டு தூரம் இல்லையா பைக்கில் வரைய தூரம் இருக்கு. இப்போ தொழிலாளி கஷ்டம் பண்ணுறதால கிளாஸ் மட்டும் கொடுத்த கொண்டு பொண்ணுக்குள்ளே வருவாங்க. ஒரு மகாபல அதுகள் வருதோ தனியாக இருக்கவங்களுக்கு பயன் இல்லையா கடைக்கு எங்கே வேலை கடைக்கு ஹோட்டலுக்கு உங்களுக்கு சகோதரம் மாத்திரம் இல்லையா? பெருசாக வெளியாக்கள் வருமானம் தானே இருக்குல்ல. போக்குவரத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குமா? கஷ்டமாக இருக்குன்னா அதில் அவங்களும் பாந்தானே ஊரில். அதால் கோழிகள் ஆடுகள் ஒன்றும் இல்லையா? வளர்க்கல இன்னும் அம்மாவோட இருந்தது தானே. அப்போ சமையல் எல்லாம் நீங்கள் பழக்கலையா? அப்போ நான் நைட்டுக்கு சாப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆக்களுக்கு இப்படி 7வது ஆக்களை தேடி தேடி தான் நாங்கள். அப்பா கூலி வேலை இருந்தால் டெய்லி வேலை இருக்காது. இவங்கட 500 வந்து இப்போ லொட்டா அவங்களுக்கு வரப்போது சம்பளங்கள் வேறு மாதிரி லொட்டா இல்லை. இப்போ ஒரு ஆள் 500 அன்றைக்கு இருந்தால் 2 நாள் கழிச்சு ஒரு ஆள் 500 வேறு வேறு செலவாயிரும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களே காசு கஷ்டமாக இருக்குது என்னடா செய்ய முடியாது. இருங்க பரவாயில்ல இருங்க நீங்கள் இருங்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நம்மளா இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. படுக்கையில் இருந்தவாங்க கனாலமா நாங்கள் தனியாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் சேர்ந்து ஒரு ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சும்மா எங்கட மனசுக்கு பிடிச்சி செய்கிறோம். உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டதுனால நாங்கள் ரொம்ப செய்கிறோம். உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் உங்களுக்கு கிளினிக் ஒன்றும் இல்லை உங்களுக்கு? இல்லை சரியான தூரம் நீங்கள் சரியான தூரம் ஓடிப்பீங்க. பெருசாக விடாங்க தெரியாது. வழிகள் தெரியாத உங்களால் எந்த இடத்துல இருந்து பாருங்க? இப்போ நீர்வேலி. நீர்வேலி நான் பெருத்துறேன். நீர்வேலி தான் நிற்குது. இப்படி படுத்துட்டு இப்போ நாங்கள் தேடி வந்த அந்த தாய் எங்களை விட்டு பிரிந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டது.